பிரைஸ் லார்ட். தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பார்ப்போமா? பாருங்கள், சங்கீதம் 42:1 இப்படியாக சொல்லப்படுகிறது. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆமாங்க, ஒரு மானு ஒரு நீருக்காக வேண்டி ஒரு தாகத்தோடு இருக்கும்போது எங்கே நீரோடை இருக்குதென்று அது தேடி ஓடி போய் அந்த தாகத்துக்காக வேண்டி தண்ணீரை குடித்து பருகிறது. அதே போல் நம்மளுடைய ஆத்மாவும் தேவனை நோக்கி எப்பொழுதும் அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வாஞ்சை மட்டும் நமக்குள்ளே குறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஆண்டருடைய ப்ரெசன்ஸையோ ஆண்டருடைய வழி நடத்துதலையோ நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா கண்டுகொள்ள முடியாது. அதனால் உங்கள் வாஞ்சையை மட்டும் நீங்கள் குறைத்து விடாதீங்க. அது எப்பெல்லாம் குறையுதோ அப்பெல்லாம் தேவ சமூகத்தில் மறுபடியும் போய் உட்கார்ந்து அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால உங்களை நீங்கள் நிரப்பிக்கொள்ளுங்க. அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி நடத்துவார். ஆமென்.